friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவா மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம earlier கிளாஸஸில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸில் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும். அந்த பிஹேவியர்ஸ் தான் மெத்தட். மெத்தட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதா மெத்தட், ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறதா. அது வந்து எதுக்காக ஒரு மெத்தடாக கிரியேட் பண்ணுறோன்னா அது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ணும். இப்போ ஒரு மெத்தட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மெத்தடை வந்து அக்ராஸ் த அப்ளிகேஷன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். அது வந்து என்னென்னா ரீயூசபிலிட்டி. அதை தான் வந்து பை யூஸிங் த மெத்தட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அதே போல் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாவா ஏபியில் எல்லா கிளாஸஸ்லுமே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷனில் நம்ம மெத்தட்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஒரு மெத்தட்ஸ் வந்து எப்படி நேமிங் எப்படி பண்ணணும், அதில் மெத்தட்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ப்ரெசன்டேஷனில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் என்னென்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம், எப்படி வந்து அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ஒரு எக்ஸாம்பிளோட கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தட்ஸோட சின்டெக்ஸ் வந்து பார்த்துடலாம். மெத்தட்ஸோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடிஃபையர் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப் இருக்கும், அதுக்கப்புறம் மெத்தட் நேம், அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ், அப்புறமா எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும், பாடி ஆஃப் த மெத்தட் இருக்கும். இப்போ மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்லியரில் பார்த்த மாதிரி தான் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அந்த மாதிரி வரும். அதுதான் வந்து மாடிஃபையர்ஸ். ரிட்டர்ன் டைப் வந்து இங்கே வந்து இன்ட் இருக்குது. ரிட்டர்ன் டைப்ன்றது என்னென்னா இந்த பிளாக்கா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து இன்டீஜராக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்டோ இல்லை ஸ்ட்ரிங்காவோ இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த லாஜிக். நம்ம என்ன லாஜிக் எழுதுறோமோ அது ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதோ அதுதான் வந்து இங்கே ரிட்டர்ன் டைப் அப்படின்றது. சம்டைம்ஸ் வந்து ஒரு மெத்தட் வந்து வாய்டாக கூட இருக்கலாம். வாய்ட் மீன்ஸ் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் டிஸ்பிளே மட்டும் பண்ண போகிறேன் சம் கண்டென்ட்டை அப்படின்றது வந்து வாய்ட் ரிட்டர்ன் டைப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெத்தட் நேம். ஒரு மெத்தட் வந்து என்ன நேம், எக்ஸாம்பிள் வந்து மெத்தட் நேம் வந்து ஷுட் பி வந்து ஒரு வேர்பாக இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கால்குலேட் ஆவரேஜ், கால்குலேட் டோட்டல் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா மெத்தட் நேம். இந்த மெத்தட் நேம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து கேமல் கேஸாக தான் இருக்கணும். அது என்னன்றதை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேராமீட்டர் லிஸ்ட்டுன்றது வந்து இந்த மெத்தடுக்கு என்னென்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்றது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து 2 இன்புட் எடுத்திருக்கோம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை இன்புட் வேணுமோ அத்தனை இன்புட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்காக ரொம்ப அதிகமான இன்புட் பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 10, 15 அப்படிலாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம கோடு வந்து ரீடபிலிட்டி வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஒரு 5 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதே போல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுதுன்னா 2 பேராமீட்டர் செக் பண்ணுது எது வந்து பிகர் நம்பர், இந்த ரெண்டில் எது பிகர் நம்பர் செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. அதுதான் இந்த லாஜிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சின்டாக்ஸ் வந்து நமக்கு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு தான். இப்போ நீங்கள் இங்கே வந்து ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நேம்னாலும் கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து ஜாவா ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஜாவா ஸ்டாண்டர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒரு மெத்தட் நேம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அது வந்து கேமல் கேஸில் தான் இருக்கணும். கேமல் கேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 வேர்டு இருக்குன்னு வச்சுங்களேன் உங்களோட மெத்தட் நேமில். ஃபர்ஸ்ட் வேர்டோட ஸ்டார்டிங் வந்து லோவர் கேஸ் லெட்டராக இருக்கணும். அதுக்கடுத்து சப்சிக்வெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அதே போல் இந்த 3 வேர்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்களேன், பிஃபோர் சென்டென்சஸ்ன்னு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா மை வேரியபிள் நேம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதோட கேமல் கேஸ் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா மை வேரியபிள் நேம் தான். எம் வந்து ஸ்மால், மற்றதுபடி வேரியபிள் அந்த நேம் வந்து கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகும். இதை தான் வந்து கேமல் கேஸ். ஏன்னா இது வந்து கேமல் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் கேஸில் ஆரம்பித்து அடுத்து வந்து கேபிட்டல் கேஸில் வந்து மாறுது. அதுதான் வந்து கேமல் கேஸ். இது வந்து மெத்தடுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறப்பையும் நீங்கள் கேமல் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மெமரி. இப்போ ஜாவா பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாக் மெமரி, இன்னொன்று வந்து ஹீப் மெமரி. இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தட் வந்து மெத்தடோட ஸ்டேட்மெண்ட்ஸு, மெத்தடில் கிரியேட் பண்ணுற வேரியபிள், அதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்சஸ்லாம் வந்து லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் வேரியபிள்ஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னா ஸ்டாக் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகும். பட் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரிங்லாம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து மெத்தட்ஸை பற்றி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸு, அப்புறம் மெத்தட்ஸில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்துட்டோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் எனக்கு வந்து 13 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து இந்த வீடியோ வழியாக ஷேர் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இப்போ வந்து இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே போல் சப்சிக்வெண்ட் வீடியோவில் வந்து சுவிட்ச் கேசஸ்னா என்ன, லூப்பிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜில் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன்னா student.java அப்படின்ற கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து சில பேராமீட்டர்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ப்ரைவேட் ஏஜ் இது பண்ணுறேன். அடுத்து வந்து ப்ரைவேட் இன்ட் மார்க்ஸ்ன்றது வந்து அரே. சின்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நிறைய லிஸ்ட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கனால அரே போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காகனா இந்த ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் என்ன மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் மார்க்ஸ். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் இதில் வந்து மார்க் வந்து நான் ஒரு பேராமீட்டரை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அகைன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரே தான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிளாஸில் வந்து இது வந்து 3 ஆட்ரிபியூட் வந்து இருக்குது, நேம், ஏஜ், மார்க்ஸ் அப்படின்னு. அடுத்து வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து மெத்தட். இங்கே மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது வந்து அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக். இது வந்து ரிட்டர்ன் டைப். இந்த மெத்தட் வந்து நம்ம கொடுக்குற அரே ஆஃப் மார்க்ஸை வந்து சம் பண்ணி நம்மளுக்கு ஒரு மார்க் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதுவுமே வந்து இன்டீஜர் டைப். அதனால் வந்து நாங்கள் இன்ட்டு. இப்போ நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரினா நீங்கள் டபுள், இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிட்டர்ன் டைப்பை நீங்கள் மாற்றிக்கணும். இது வந்து நான் மெத்தட் நேம். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கால்குலேட் டோட்டல் மார்க்ஸ் ஆர் கெட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இன்புட் வந்து நான் என்ன அனுப்பிச்சிருக்கேன்னா மார்க்ஸ் அப்படின்றது. இது வந்து கலெக்ஷன் ஆஃப் மார்க்ஸ்ன்றதுனால நான் ஒரு வேரியபிள் வந்து நான் ஒரு பேராமீட்டர் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஒரு 2-3 பேராமீட்டர் அனுப்பிச்சு நீங்கள் அதை வந்து சம்மோ இல்லை மற்ற ஆப்ரேஷனோ நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதுதான் வந்து மெத்தடோட பாடி. இந்த மெத்தட் பாடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வர்ற மார்க்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணி சம் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். இது வந்து நான் ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் தான். இப்போ டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸுக்கு தான் மெத்தட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம், ஏஜ், அதே போல் மார்க்கையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். டோட்டல் மார்க்கை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த டோட்டல் மார்க் என்ன பண்ணுறேன்னா இந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். இது வந்து ஒன் ஆஃப் த வே. இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கனால நம்ம வந்து இப்படி டைரெக்டாக கால் பண்ணுறோம். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதே போல் இந்த மெத்தடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இந்த மெத்தடோட ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து பப்ளிக். இந்த மெத்தட் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை, ஜஸ்ட் வந்து பிரிண்ட் தான் பண்ணுது. இப்போ இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற எல்லா ஆட்ரிபியூட்டையும் ரீட் பண்ணி கன்சோலில் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறதுனால இதோட ரிட்டர்ன் டைப் வந்து வாய்ட். இது வாய்டுனா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்றது. அதே போல் இங்கே வந்து டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். இப்போ ஒரே ஒரு மெத்தட் நேம் இருக்கனால நம்ம வேர்டு வந்து இருக்கனால டிஸ்பிளேன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இங்கே வந்து டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னா நீங்கள் கேமல் கேஸ் வந்து யூஸ் பண்ணணும். பட் இங்கே வந்து வெறும் டிஸ்பிளே அப்படின்ற ஒரு சிங்கிள் வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ வந்து 2 மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி இந்த மெத்தட்ஸை வந்து எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு app.java அப்படின்ற ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் அப்படின்றதே ஒரு மெத்தடு தான். இந்த மெயின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ன்ற இன்னொரு கீவேர்டு இருக்கும். இது எதுக்காக ஸ்டாட்டிக் கீவேர்டு அப்படின்றதா இந்த மெயின் மெத்தடை வந்து ஜேவிஎம் வந்து இன்வோக் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணீங்கன்னா இது வந்து ஜேவிஎம் வந்து இந்த மெயின் மெத்தடை வந்து இன்வோக் பண்ணும். ஜேவிஎம் இன்வோக் பண்ணுறப்ப இந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இந்த மெயின் மெத்தடை டைரெக்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து அதுக்கு வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டூடெண்ட்டோட ரெஃபரன்ஸ் இது. இங்கே வந்து நியூ ஸ்டூடெண்ட்னால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வழியாக கிரியேட் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நேம்,
ஏஜ், அடுத்து வந்து அரே ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும், ஏன்னா இது ஆப்ஜெக்ட் அப்படின்றனால. இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற மெத்தடை வந்து நான் கால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை வச்சுட்டு நீங்கள் டாட் வச்சிங்கனாலே அதில் இருக்கிற மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்ற கிளாஸில் இருக்கிற மெத்தட், இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண மெத்தட், இந்த டிஸ்பிளே அப்படின்றது. ஸோ அப்போ நான் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே மெத்தட் வந்து கால் ஆகும். டிஸ்பிளேல வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண எல்லா வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். அதுபோக வந்து டோட்டல் மார்க்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ணியாச்சு. நம்ம வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண ஜான், ஏஜ், அதே போல் டோட்டல் மார்க்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. நான் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறேன். இதுதான் வந்து மெத்தடோட ரீயூசபிலிட்டி. நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து ஒரு தடவை ஒரு மெத்தட் எழுதிட்டீங்க அப்படின்னா அது வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ்க்குனாலும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கிளாஸ்லன்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கிளாஸ்ல இருந்து கூட அந்த டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிக்கிற மெத்தடை வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ வந்து திருப்பவும் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸும் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் வந்து மெத்தட்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தட் பார்த்தோம். ஒரு மெத்தட் வந்து இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணுறது, இன்னொன்று வந்து வாய்ட் மெத்தட் வந்து பார்த்தோம். இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம், இந்த மெத்தடுக்கு வந்து நம்ம எம்டி ஆர்குமெண்ட்ஸாக தான் இருக்குது. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ். நீங்கள் உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெத்தட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேரண்ட் கிளாஸில் இந்த மெயின் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் இருக்கிற மெத்தடை அக்சஸ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இந்த மாதிரியாக தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிற எந்த ஒரு கிளாஸில் இருக்கிற மெத்தடையும் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இன்றைக்கி நான் வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சது. உங்களுக்கு வந்து ஒரு மெத்தட்ஸை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கஸ்டமாக கிரியேட் பண்ணுற ஒரு மெத்தட்ஸ், அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணோம். இதே போல் ஜாவா ஏபிஐ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸு, மற்ற நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. அதில் இருக்கிறதையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, இப்போ இந்த மெத்தட்ஸு, இந்த கிளாஸை வந்து நான் வந்து நம்ம சேனலுக்கு இருக்கிற GitHub ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு எரர் வருது, எக்ஸப்ஷன் வருது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இஃபெல்ஸ் எப்படி பண்ணுறது, சுவிட்ச் கேஸ் எப்படி பண்ணுறது, லூப்பிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.